இறைவனுக்கும் அடியார்களுக்கும் குலபேதம் இல்லை என்பதை நிரூபிக்கும் வழியில் 63 நாயன்மார்களின் கதையில் அடுத்து நாம் காணப்போவது, மண்பாண்டங்கள் செய்யும் குயவரின் குலத்தில் பிறந்திருந்தாலும் நீலகண்டத்தின் பெயரை உச்சரித்து பக்தியின் உச்சத்தை அடைந்த திருநீலகண்டர். நீலகண்டம். திருநீலகண்டரே, வாருங்கள். திருநீலகண்டரே, தங்களது வாய் எப்பொழுதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று உச்சரிப்பதை கேட்கும் பொழுது எங்கள் உடல் சிலிர்க்கிறது. இறைவனின் எண்ணற்ற நாமங்களை எத்தனையோ பேர் உச்சரிக்கிறார்கள். இந்த தில்லையில் வாழும் யாவரும் ஈசனை நடராஜா, அம்பலத்தரசே என்றே துதிக்கிறார்கள். இருந்தாலும் திருநீலகண்டம் எனும் பெயரை தாங்கள் உச்சரிப்பது போல இவ்வளவு பக்திபூர்வமாக யாருமே உச்சரிப்பதில்லை. எல்லாம் அந்த திருநீலகண்டத்தின் திருவருள். நமது தில்லை திருத்தலத்தில் நடராஜரை தரிசிக்கும் போது கூட நான் அந்த நீலகண்டத்தையே காண்கிறேன். அதற்கு என்ன காரணம் நீலகண்டரே? மூவுலகையும் வாழ வைக்க ஆலகால விஷத்தை அருந்தி தன் கண்டத்தையே நீல நிறமாக்கிக் கொண்ட தியாகத்தின் அடையாளமல்லவா நீலகண்டம்? அதனால்தான் அந்த நாமத்தின் மீது எனக்கு இளம் பருவத்திலிருந்தே மிகுந்த ஈடுபாடு. ஆஹா, ஈசனின் மீது கொண்டுள்ள பக்தியில் மட்டுமல்ல, குலத்தொழிலிலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு. போதுமான வேகத்தில் சக்கரத்தை சுழற்றி பக்குவமாக மண்ணை பிடித்து பொருட்களை செய்வதில் உங்களுக்கு இணை இந்த தில்லையில் வேறு யாருமே இல்லை. அப்படி சொல்லாதீர்கள். எம்பெருமான் கால சக்கரத்தை சுழற்றி பஞ்சபூதங்கள் என்ற மண்ணை கொண்டு எண்ணற்ற உயிர்கள் என்ற பல்வேறு உயிர்களை உருவாக்குகிறாரே. அதனால் அவரல்லவா எங்களுக்கு வழிகாட்டும் முதல் குயவனார். அவரின் திருவருளால் அனைத்தும் நடக்கிறது. அருமை அருமை. அதனால்தானே சித்தர்கள் மாயனார் எனும் குயவன் செய்த மண்பாண்டம் தானடா என்று நம் உடலை பற்றி பாடினார்கள். அது சரி, நாங்கள் கேட்டிருந்த மண்பாண்டங்கள் எல்லாம் தயாராகிவிட்டதா? அதெல்லாம் தயாராகிவிட்டது. அது சரி, நாங்கள் அனுப்பிய மண் தட்டுகள் வந்து சேர்ந்தனவா? அதெல்லாம் நேற்றே வந்துவிட்டது. எங்கள் இல்லத்தில் நாங்கள் சமைப்பதெல்லாம் மண்பாண்டத்தில்தான். அதை இட்டு உண்பதும் மண் கலயத்தில்தான். அதனால்தான் நீங்கள் இந்த வயதிலும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். நம் உடலின் தசையே மண்ணின் அம்சம்தான் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதன்படி பார்த்தால் மண்கலத்தில் உண்ணும் போது உடம்பில் சேரும் அதன் சாரம் உடலுக்கு நலம் அளிக்கிறது. அதனால் உலோகங்களால் செய்த பாத்திரங்களில் உண்பதை விட மண் சட்டியில் உண்பதே நன்மை தரும். அதேபோல் மற்ற உலோக பாத்திரங்களில் செய்யப்படும் உணவை விட மண் பாண்டத்தில் செய்யப்படும் உணவு சுவையாக இருக்கும். உண்மைதான். ஆனால் தங்கள் திருக்கரங்களால் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் வெறும் உடலுக்கு மட்டும் சக்தி அளிப்பதல்ல, மனதிற்கு சக்தி அளிப்பது. காரணம், அந்த திருநீலகண்டத்தின் பெயரை உச்சரித்துக் கொண்டல்லவா தாங்கள் மண்பாண்டங்களை செய்கிறீர்கள். சரி, நாங்கள் கேட்டவற்றை தாருங்கள். வாருங்கள், தருகிறேன். சற்று பொறுங்கள் அப்பா. ஏன் நீலகண்டா, என்ன இப்படி கேட்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு அடியாருக்கு திருவோடு தானமாக தராமல் நான் விற்பனையை தொடங்குவதில்லை என்பது
தங்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும் நீலகண்டா. அதற்காக வாடிக்கையாளர்களை வெகு நேரம் காக்க வைப்பது நன்றாகவா இருக்கும்? இதனால் நமது வியாபாரமே பாதிக்கும் என்றாலும் இதை நான் செய்யாமல் விற்பனையை தொடங்க முடியாதம்மா. நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். பல காலங்களாக சிவனடியார்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கும் தொண்டு, அதை மீறுவது என்பது என்னால் முடியாத ஒன்று. பரவாயில்லை நீலகண்டரே, உங்கள் தொண்டிற்கு நிச்சயம் நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம். தில்லையில் வாழும் அனைவருமே நடராஜ பெருமானிடம் பக்தி கொண்டவர்கள்தானே? தங்களை நாடி வரும் அனைவரும் தங்கள் தொண்டை பற்றி அறிந்தவர்கள்தானே? அதனால் அடியவர் வரும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். வாருங்கள், திருவொட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். திருநீலகண்டரே, உமது தொண்டு தொடரட்டும். சிவபெருமானின் அருள் உமக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். மிக்க நன்றி சுவாமி. திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். நீலகண்டரே, சொல்லுங்கள். இப்பொழுதாவது நாங்கள் பாண்டங்களை வாங்கிக் கொள்ளலாமா? தாராளமாக. வாருங்கள். கொடு. இந்தாருங்க. கொடுங்கள். நன்றி. நன்றி அம்மா. இந்தாருங்கள். நன்றி ஐயா. மிக்க நன்றி. நாங்கள் வருகிறோம். வாருங்கள் வேதாச்சலம், வாருங்கள். அன்று எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு சென்ற தாங்கள் அதற்கு பின் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் வருகிறீர்கள். தங்களிடம் சொன்னதை நிறைவேற்றுவதற்காகவே இவ்வளவு நாட்களும் தாமதித்து வந்தேன். உரிய நேரம் வந்துவிட்டதால் நானே தங்களை தேடி வந்துவிட்டேன். அப்படியானால் நல்ல செய்தி என்று சொல்லுங்கள். ஆமாம். சரி, வாருங்கள், உள்ளே சென்று பேசுவோம். அம்மா. என்னப்பா? அம்மா, இவர் வரன்களை தேடி திருமணங்களை நடத்தி வைப்பவர்தானே? ஆமாம். இவர் எதற்கு இங்கு வர வேண்டும்? இங்கு யாருக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறார்? வேறு யாருக்கு? எனக்கும் உன் தந்தைக்கும் தான். அம்மா. பிறகு என்ன? இந்த வீட்டில் திருமண வயதில் யார் இருக்கிறார்கள்? நீதானே இருக்கிறாய். உனக்கு தான் திருமணம். அப்பா அவரிடம் பெண் பார்க்க கூறியிருந்தார். தரகரும் ஏதோ ஒரு பெண்ணை பற்றி அப்பாவிடம் கூற வந்திருக்கிறார். பொன்னம்மா, சொல்லுங்கள். நீலகண்டனை அழைத்துக் கொண்டு உள்ளே வா. வருகிறேன். நீலகண்டா, உன் அப்பாவே உன்னை அழைக்கிறார். என்னிடம் நீ கேள்வி கேட்டாய் அல்லவா? அதே கேள்வி நீ உன் அப்பாவிடமே கேட்டு தெரிந்து கொள். வா வா. எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரி. வா நீலகண்டா, உட்கார். பொன்னம்மா, நீயும் உட்கார். பொன்னம்மா, நம் மகனுக்கு பெண் பார்க்கும்படி வேதாச்சலத்திடம் சொல்லி அனுப்பியிருந்தோம் அல்லவா? ஆமாம். அவர் நமக்கு மிகவும் பொருத்தமான இடம் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை பற்றி சொல்ல வந்திருக்கிறார். எனக்கு ஒரு முறை, உனக்கு ஒரு முறை என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட எல்லோரும் சேர்ந்து கேட்டுவிடலாம் என்பதற்காகத்தான் அழைத்தேன். அப்பா. என்னப்பா? இப்போது எதற்கு இந்த திருமண பேச்செல்லாம்? இதை பற்றி என்னிடம் முன்பே கேட்டிருக்க கூடாதா? ஏன்? உங்கள் பிள்ளை ஏதேனும் ஒரு பெண்ணை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ என்னவோ? இல்லை இல்லை, என் பிள்ளையை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அவனுக்கு வீட்டையும் நடராஜர் கோவிலையும் தவிர
வேற எதுவுமே தெரியாது. அப்பா, இவர் நினைப்பது போல் எனக்கு எந்த பெண்ணை பற்றியும் சிந்தனை இல்லை. என் மனம் முழுவதும் அம்பலத்தரசனின் திருக்கூத்திலேயே நிலை பெற்றிருக்கிறது. தாண்டவம் புரியும் ஆண்டவனை பற்றியே சிந்திக்கிறது. அது மட்டும் அல்ல தந்தையே, மண்பாண்டம் செய்யும் போதும் அந்த நீலகண்டனையே தியானித்துக் கொண்டிருக்கிறேன். இறைவனின் கண்டம் நீலகண்டமாக மாறாதிருந்தால் இந்த புவனம் ஏது, உயிர்கள் ஏது? அதனால் அதை பற்றியே சிந்தித்தபடி அவரது பெருமைகளை பாடியபடி வாழ்ந்துவிட நினைக்கிறேன். அதனால் திருமணம் என்ற பந்தத்தையே என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பேச்சை இத்தோடு விட்டு விடுங்கள். என்னப்பா இப்படி சொல்கிறாய்? நாங்களும் மற்றவர்களைப் போல் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்து மருமகளைக் கொண்டு இந்த வீட்டில் விளக்கேற்ற வேண்டாமா? பேர பிள்ளைகளை எங்கள் மடியின் மீது வைத்து நாங்கள் கொஞ்சம் விளையாட வேண்டாமா? அதனால் நிச்சயம் நீ இதற்கு சம்மதிக்கத்தான் வேண்டும். இல்லையம்மா, நான் விடு நீலகண்டா. உன் அம்மா அப்படித்தான் சொல்வாள். தாய்மார்களின் குணமே அதுதான். பிள்ளையின் மனதை புரிந்து கொள்ளாமல் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உனக்கு விருப்பமில்லை என்றால் இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம். நீ சென்று உன் வேலையை கவனி. சரியப்பா. என்ன இப்படி கூறிவிட்டீர்கள்? அவன் திருமணமே வேண்டாம் என்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறான். நீங்களும் அவனுக்கு தகுந்தபடி தாளம் போடுகிறீர்கள். இப்படி பேசிக் கொண்டிருந்தால் நம் குடும்பம் எப்படி விருத்தியாகும்? அவசரப்படாதே பொன்னம்மா. ஒருவர் ஏதேனும் ஒரு விஷயத்தை மறுத்து பேசும்போது நாம் மேலும் மேலும் வற்புறுத்தினால் பிடிவாதம் தான் அதிகமாகும். அந்த நேரத்துக்கு விட்டுக் கொடுத்து விட்டால் பிறகு அவர்களுக்கே நாம் அப்படி பேசியிருக்க கூடாதோ என்று தோன்றும். அப்படி சொல்லுங்கள். சரியாக சொன்னீர்கள். பொன்னம்மா, இதற்காக இவனை குறை சொல்லி பயனில்லை. வேற என்ன? இதற்கெல்லாம் காரணம் திருவோடுதான். என்ன சொல்கிறீர்கள்? தினமும் துறவு பூண்ட அடியார்களுக்கு தானம் கொடுத்து கொடுத்து தானும் அதே போல் துறவியாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டது. அப்படி என்று நம் பிள்ளையும் என்றாவது ஒரு நாள் தெருவோடு ஏந்திக் கொண்டு புறப்பட்டு விடுவானா? கவலையே வேண்டாம். உங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீலகண்டா, நீதான் என் மகனுக்கு நல்ல மனையாளை அமைத்துக் கொடுக்க வேண்டும். சிவகாமி, அம்மா, அனைத்து விளக்குகளையும் ஏற்றிவிட்டாய் அம்மா? இன்னும் சிறிது நேரத்தில் முடிந்துவிடும் அம்மா. இறைவனிடம் நல்லபடியாக வேண்டிக் கொள்ளம்மா. அப்பா, எனக்கென்று வேண்டிக் கொள்ள என்னப்பா இருக்கிறது? என்னம்மா இப்படி சொல்லிவிட்டாய்? உனக்கென்று எந்த வேண்டுதலும் இல்லாமலா இப்படி 108 விளக்குகளை ஏற்றிக் கொண்டிருக்கிறாய்? நான் ஒன்று கேட்கட்டுமா அப்பா? கேளம்மா. என் தேவை என்ன என்பதை உணர்ந்து நீங்களாகவே எனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவதில்லையா? அப்படி செய்ய வேண்டியது பெற்றோர்களான எங்களுடைய கடமை அம்மா. தன் மகளின் தேவையை பூர்த்தி செய்வது பெற்றோர்களின் கடமை என்றால், ஒரு பக்தியின் தேவையை அறிந்து பூர்த்தி செய்வது அந்த ஈசனின் கடமை அல்லவா? செவ்வனே அதை அவர் செய்து கொண்டிருக்கும் போது நான் அவரிடம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உன்னை பொறுத்தவரையில் நீ சொல்வது சரிதான் அம்மா. ஆனால் பெற்றோர்களான நாங்கள் அப்படி இருக்க முடியுமா? எங்களுக்கு முக்கியமான வேண்டுதல் என்று ஒன்று இருக்கிறதே. அப்படி என்னமா எனக்கு தெரியாத முக்கியமான வேண்டுதல்? உன் திருமணம் அம்மா. உன்னை ஒருவன் கையில் நல்லபடியாக பிடித்துக் கொடுப்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லை அம்மா. ஏன் என்னை வெகு சீக்கிரமே உங்களிடமிருந்து பிரித்து அனுப்பிவிடலாம் என்று பார்க்கிறீர்களா? பெண்ணாக பிறந்து விட்டால் என்றேனும் ஒரு நாள் இன்னொருவர் வீட்டிற்கு சென்றுதானம்மா ஆக வேண்டும்.
சின்னத்தா போதும். சிவகாமியிடம் இப்படியே பேசி திருமணம் என்றாலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடாது. சிவகாமி, அப்பா, நீ சீக்கிரம் விளக்கையெல்லாம் ஏற்றம்மா. சரி அப்பா. நாங்கள் சென்று அர்ச்சனை பொருட்களை வாங்கி வருகிறோம். வா. ஆதரித்தாளரு ஜோதியே தில்லையம்பளவாணன் என் தாயே. ஆதரித்தாளரு ஜோதியே தில்லையம்பளவாணன் என் தாயே. ஆதரித்தாளரு ஜோதியே தில்லையம்பளவாணன் என் தாயே. ஆதியும் அந்தமும் நீயே, உனை அண்டி வந்தேன் உன் சேயே. கூடும் உன் அடியவரோடு இந்த துயவனும் ஓர் திருப்பேடு. மண்வாடிய பயிரும் மழையை காண்பது போ. தில்லையம்பளவாணன் என் தாயே. ஆதரித்தாளரு ஜோதியே தில்லையம்பளவாணன் என் தாயே. நீலகண்டா, என்னவாயிற்று? அந்த பெண் எந்த பெண்? என் எதிரில் நின்று என் பாடலை கண்ணீர் பெருக கேட்டுக் கொண்டிருந்தாளே, அந்த பெண். நீ சொல்லும் அந்த பெண்ணை நானும் பார்த்தேன். ஆனால் ஏன் அப்படி கண்ணீர் விட்டாள் என்று புரியவில்லை. கங்காதரா, அந்த கண்ணீர் வழக்கமாக நாம் துக்கத்தால் வருந்தும் போது ஏற்படும் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர். இறைவனின் பெருமையை மனமுருகி கேட்பதால் ஏற்படும் ஆன்மீக கண்ணீர். விழிநீர் பெருக மெய்யெல்லாம் புழகிக்க என்று சான்றோர்கள் சொல்லும் பக்தி பரவசத்தால் பெருகிய உன்னதமான கண்ணீர். அது சரி, நீ எதற்கு அந்த பெண்ணை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? உனக்குத்தான் பெண்கள் என்றாலே பிடிக்காதே. அதனால் தானே திருமணம் கூட செய்து கொள்ள மாட்டேன் என்று உன் பெற்றோரிடம் கூறிவிட்டாய். உண்மைதான். நான் திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையில் ஈடுபட்டால் இறைவன் மீது நான் கொண்டிருக்கும் பக்திக்கு இடையூறு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில்தான் திருமணமே வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் இன்று நான் பாடிய பாடலை கேட்டு மனம் உருகி தன்னையே மறந்து அந்த பெண் கண்ணீர் வடிக்கிறாள் என்றால் அவள் எப்பேற்பட்ட சிவபக்தியாக இருக்க வேண்டும். இது போன்ற பக்தியுள்ள பெண் எனக்கு மனைவியாக அமைந்தால் நான் திருமணம் செய்து கொள்வதில் எந்த தடையும் இல்லை. விதியை பார்த்தாயா? நீ இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆனால் உன் பெற்றோர்கள் உனக்கு பெண் பார்க்கும் படலத்தை மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதில் ஏதேனும் ஒரு பெண்ணை நிச்சயம் செய்துவிட்டால் என்ன செய்வது? அதுதான் எனக்கும் கவலையாக இருக்கிறது. கவலைப்படாதே. இறைவன் அவரது சன்னதியிலேயே உங்கள் இருவரையும் சந்திக்க வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு நிச்சயம் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். அனைத்தையும் அவரது திருவடியில் சமர்ப்பித்துவிடு. நீலகண்டம்,
அம்பளவாணன் என் தாயே ஆதியும் அந்தமும் நீயே உனை அண்டி வந்தேன் உன் சேயே கூடும் உன் அடியவரோடு இந்த துயவனும் ஓத்திருப்பேடு மண் வாடிய பயிரும் மழையை காண்பது போ உன்னைத்தான். எங்க வந்தாய்? குளத்தில் நீர் எடுத்து விட்டாயா? எடுத்து விட்டேன். அப்படியா? எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடு. அதற்கென்ன, தந்தால் போகிறது. என்னடி, குடத்தில் நீரையே காணவில்லை? அதுதானே, நீர் எங்க போயிற்று? உனக்கும் அந்த வியாதி வந்துவிட்டதா? வியாதியா? என்ன சொல்கிறாய்? ஆமாம், இளம் வயதில் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய வியாதிதான் அது. இப்போது உன்னையும் பிடித்துக் கொண்டு விட்டது. என்னடி ஏதேதோ சொல்கிறாய்? என்ன வியாதி அடியது? காதல் வியாதி. காதல் வியாதியா? ஆமாம், அதில் சிக்கிக் கொண்டால்தான் அவரவர் நினைவுகள் அவரிடத்தில் இருப்பதில்லை. அந்த நிலைதான் இப்போது உனக்கும் ஏற்பட்டிருக்கிறது. எதை வைத்து அப்படி சொல்கிறாய்? உன் நினைவு உன்னிடத்தில் இல்லாததால் தான் நீ கொண்டு வந்த குடத்திலும் நீர் இல்லை. நீ சொல்வதும் உண்மைதான். அப்படி வா வழிக்கு. இப்போது சொல், உன் மனதை கொள்ளை கொண்ட அந்த கள்வன் யார்? என்னடி அவரை கள்வன் என்கிறாய்? அவர் ஒன்றும் என் மனதை திருடவில்லை. நானாகத்தான் என் இதயத்தை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். அடிப்பாவி, அதற்குள்ளாகவே அவருக்கு சாதகமாக பேச ஆரம்பித்து விட்டாயே. சரி சரி, அவர் யார் என்பதை நானும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அவர் யார் என்பது எனக்கு தெரியாதடி. என்னடி சொல்கிறாய்? யார் என்று தெரியாமலா இந்த அளவிற்கு அவர் மீது அன்பு கொண்டு விட்டாய்? அவரது பாடல் என்னை அவருக்கு அடிமையாக்கிவிட்டது. அந்த அளவிற்கு பாடக்கூடியவரா அவர்? அவர் நாவிலிருந்து புறப்பட்ட 7 இசையும் 8 திக்கும் நிறைந்து நவரசங்களையும் என் நெஞ்சிலே தோன்ற செய்ததடி. அவரது பாடலை கேட்கத் தொடங்கியவுடனே ஒரு கூடை பூவை என் மேல் கொட்டியது போல் இருந்தது. அந்த இசை மழையில் நனைந்து நான் கரைந்து போனேன். அவர் பாடிய அந்த பாடலின் கருத்துக்களால் என் மனம் உருகியது. என்னை அறியாமல் கண்களில் நீர் பெருகியது. ஆக அவருடைய பாட்டிற்கு நீ மயங்கி விட்டாய்? இல்லை, அவருடைய பக்திக்கு நான் அடிமையாகிவிட்டேன். சிவகாமி, உன்னுடைய அம்மா உன்னை உடனே அழைத்து வரச் சொன்னார்கள். நீர் எடுக்கத்தானே வந்தேன், அதற்குள் என்ன அவசரம்? ஏன் அழைத்தார்கள்? யாரோ ஒருவர் வந்து உன் தாயிடம் ஏதோ பேசிவிட்டு சென்றார்கள். அப்பொழுது உன் தாய் என்னை அழைத்து உன்னை உடனே அழைத்து வரும்படி சொன்னார்கள். வா போகலாம். நான் வருகிறேன். சின்னதா, சிவகாமி வந்து விட்டாளா? அவளை அழைத்து வர அவள் தோழியை அனுப்பி இருக்கிறேன். ஓ, அம்மா, எதற்காக இவ்வளவு அவசரமாக என்னை வர சொன்னீர்கள்? அது ஒன்றுமில்லை அம்மா. ஆமாம், நீ எங்கே சென்றாய்? நீர் எடுப்பதற்காக குளத்திற்கு சென்றேன் அப்பா. நீங்கள் அழைத்தீர்கள் என்றவுடன் அப்படியே திரும்பி வந்துவிட்டேன். இனி நீ எங்கே செல்வதென்றாலும் உன் அம்மாவை அழைத்துச் செல். ஏனப்பா அப்படி சொல்கிறீர்கள்? இதுவரை நான் தனியாக சென்றுதானே நீர் எடுத்து வந்திருக்கிறேன். சற்று அமரம்மா சொல்கிறேன். அமரம்மா. சின்னதா, நீயே சொல். சிவகாமி, சிறிது நேரத்திற்கு முன்னால் ஒரு தரகர் வந்துவிட்டு சென்றார் அம்மா. அவர் ஒரு வரனை பற்றி சொன்னார். அந்த வரன் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அந்த வரனே அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த மாதத்தில் எப்படியும் உன் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டோம். ஈசனே, இது என்ன சோதனை?
என் மனதில் உள்ள விருப்பத்தை எப்படி சொல்வேன்? இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பதென்றே தெரியவில்லையே. சிவகாமி, என்னம்மா? என்னம்மா சிந்தனை? நாங்கள் பேசுவதை கூட சரியாக கவனிக்காமல் ஏதோ யோசனையில் மூழ்கிவிட்டாய். அது ஒன்றுமில்லை அம்மா. இன்னும் சிறிது காலம் உங்களோடு வாழ்வதற்கில்லாமல் எனக்கு எதற்கு அதற்குள் திருமணம் என்று யோசித்தேன். நீ இப்படி சொல்கிறாய், மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? என்னம்மா சொல்கிறார்கள்? இன்னுமா உங்கள் மகளுக்கு திருமணம் நடத்தாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதுவே தாமதம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? குறிப்பிட்ட வயதிற்கு மேல் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யாமல் இருந்தால் நம் குடும்பங்களில் பலவிதமான கேள்விகளை கேட்பார்கள் அம்மா. பொதுவாகவே வயது வந்த பெண்ணை வீட்டில் வைத்திருப்பது மடியில் நெருப்பை கட்டிக் கொண்டிருப்பது போல என்பார்கள். சின்னத்தா, இதையெல்லாம் ஏன் அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நாம் அழைத்த காரணத்தை அவளிடம் சொல். சிவகாமி, எப்படியும் இந்த மாதத்தில் உன்னை பெண் பார்க்க வந்து திருமண ஏற்பாடுகளும் தொடங்கிவிடும். அதனால் நீ முன்போல் அங்கும் இங்குமென எங்கும் போகக்கூடாது. வழக்கமாகவே நீ உன் தோழிகளிடம் கலகலப்பாக பேசி விளையாடிக் கொண்டிருப்பாய். ஆனால் இனி நீ அப்படி பேசக்கூடாது. என்னம்மா இதெல்லாம்? சிவகாமி, மாப்பிள்ளை வீட்டார் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இங்கு வரலாம். அவர்கள் பெண்ணை பற்றி விசாரித்துக் கொண்டு வாருங்கள் என்று யாரையாவது அனுப்பி வைக்கலாம். யார் வேண்டுமானாலும் பெண்ணை பற்றி விசாரித்தால் அடக்க ஒடுக்கமான பெண்ணா என்றுதான் கேட்பார்கள். அதற்கு ஏற்றபடி நாம் இருக்க வேண்டாமா? அதற்காகத்தான் சொல்கிறோம் அம்மா. ஆகட்டும் அப்பா. சிவகாமி, என்னம்மா? இன்று நாம் எல்லோரும் தில்லைக்கு போகப் போகிறோம். நீயும் புறப்பட தயாராகிவிடு. தில்லை கோயிலுக்கு சென்றால் அவரை பார்க்க முடியும். இன்று ஏதேனும் விசேஷமா அம்மா? ஆமம்மா, இன்று பிரதோஷ நாள். வானவர் அமுதுண்டு வாழ்வதற்காக இறைவன் தன் கண்டத்தை நீளமாக்கிக் கொண்டது இந்த நாளில்தானே. அதனால்தானே அம்மா ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நாம் தவறாமல் இறைவனை தரிசிக்க சென்று வருகிறோம். அதிலும் இன்று சனி பிரதோஷம். இறைவன் நஞ்சையுண்டு கண்டத்தை நீல நிறமாக்கிக் கொண்டது இப்படி ஒரு சனிக்கிழமை நாளன்று வந்த பிரதோஷத்தில் தானம்மா. அப்படியானால் நாம் இன்று அவசியம் போக வேண்டும். பிரதோஷ நாயகனின் அருளால் அனைத்தும் நலமாக நடக்கட்டும். நமது மகளுக்கு வரப்போகும் வரன் பற்றிய கேள்விகளுக்கு ஆடும் நாயகனின் பாதத்தில்தான் விடை கிடைக்கும். உன் பதமே அஞ்சலி என்று விழுந்த ஆதிசேஷனை பதஞ்சலி முனிவராக்கிய பெருமான் அல்லவா அவர்? தங்களை மீண்டும் சந்திக்க முடியுமா என்று தவித்துக் கொண்டிருந்தேன். என்று தங்களை காணும் பாக்கியத்தை அம்பலத்தார் எனக்கு தந்துவிட்டார். நானும் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என் மனதை அறிந்து ஈசன் உன்னை காணும்படி செய்துவிட்டார். நீலகண்டா, இதற்கு மேல் உன்னால் பிரசாதத்தை தர முடியாது என்று எனக்கு தெரியும். நீ போ, நான் பார்த்துக் கொள்கிறேன். கங்காதரா, நண்பன் என்றால் நீதானடா உண்மையான நண்பன். கங்காதரா,
ஒரே ஒரு பிரசாதத்தை மட்டும் எடுத்து வைத்துவிடு. நீங்கள் அன்று பாடிய பாடல் மிகவும் இனிமையாக இருந்தது. உங்கள் பாட்டை கேட்டு நான் மெய்மறந்து போனேன். நீ மெய்மறந்து நின்றதைக் கண்டு நான் வியந்து போனேன். அத்தனை பேர் நின்று கேட்டுக் கொண்டிருந்ததில் நீங்கள் என்னை கவனித்தீர்களா? எத்தனை பேர் கேட்டால் என்ன? என் பாடலை கேட்டு பக்தி பெருக்கில் கண்ணீர் பெருக்கியது நீ மட்டும்தானே. அந்த காட்சி அவ்வப்போது என் கண் முன்னால் வந்து நிற்கிறது. ஊன் உருக, உயிர் உருக நீங்கள் பாடியதை கேட்டு நான் உருகி நின்ற போது என் மனதில் பதிந்த உங்கள் உருவம் என் கண்ணில் நிறைந்து நின்றதோடு உங்கள் பாடல் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நானும் எத்தனையோ முறை இந்த சன்னதியில் நின்று பாடியிருக்கிறேன். என் ராகத்தின் இனிமையை கேட்டு பலர் பாராட்டியிருக்கிறார்களே தவிர பாடல் வரிகளை உணர்ந்து இதுவரை யாரும் உன்னை போல் உணர்ச்சி வசப்பட்டதில்லை. நானும் எத்தனையோ பேர் பாடி கேட்டிருக்கிறேன். தங்களைப் போல் நடராஜரின் பெருமைகளை இந்த அளவிற்கு பாடியவர் எவருமே இல்லை. சிறுவயது முதலே இறைவனிடம் ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் ஒருவர் அவரை பற்றிய பாடலை கேட்டு அதில் உருகி நிற்க முடியும். கருவிலேயே திருவுடையவராகிய இறையனார் அருள் பெற்ற ஒருவரால் தான் இப்படி கல்லும் கனியும்படி பாட முடியும். உன்னைப் போல் பக்தி கொண்ட ஒருத்தியை காண்பது மிகவும் அரிது. உங்களைப் போல் பக்தியின் வடிவமாக விளங்கும் ஒருவரை பார்ப்பது அரிதிலும் அரிது. சிவகாமி, நீலகண்டா, சிவகாமி, நீ கோயிலில் ஒரு ஆண்மகனோடு பேசிக் கொண்டிருப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நீலகண்டா, பிரசாதம் தருவதை விட்டுவிட்டு இங்கு வந்து ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருப்பாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன, இரண்டு பேரும் அமைதியாக நிற்கிறீர்கள்? இனியும் இப்படிப்பட்ட நிலைமை உருவாக விட மாட்டோம். ஆமாம், சிவகாமியை இனியும் எங்கள் வீட்டில் வைத்திருக்க கூடாது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் இனி என்றுமே மறக்க முடியாத அளவுக்கு இருவருக்கும் மிகப்பெரிய தண்டனை வழங்க வேண்டும். என்ன, இருவரும் திகைத்து போய்விட்டீர்கள்? உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகும் தண்டனை என்ன தெரியுமா? காலம் முழுக்க ஒன்றாக இருக்கும்படி உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கப் போகிறோம். ஆமாம் நீலகண்டா, வேதாச்சலம் வந்து உனக்கு பெண் பார்த்திருப்பதாக சொன்னாரே, அந்த பெண் வேறு யாருமல்ல, இந்த சிவகாமிதான். சிவகாமி, உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பதாக கூறினோமே, அந்த மாப்பிள்ளை நீலகண்டர் தான். ஆக மாப்பிள்ளையும் பெண்ணும் இங்கேயே சந்தித்து விட்டார்கள். நீங்கள் பெண் பார்ப்பதற்கு உங்கள் வீட்டிலிருந்து சிலரை அழைத்துக் கொண்டு இவர்கள் வீட்டிற்கு போக, இவர்கள் உங்கள் வருகைக்காக காத்திருந்து வரவேற்று பெண்ணை அலங்கரித்துக் கொண்டு வந்து உட்கார வைக்க, பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடித்திருக்கிறதா என்று அவர்கள் வீட்டாரும், மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடித்திருக்கிறதா என்று இவர்கள் வீட்டாரும் கேட்க, அபிப்பிராயங்களை பரிமாறிக்கொள்ள அதற்கெல்லாம் அவசியமே இல்லாமல் இவர்கள்தான் இங்கேயே சந்தித்து விட்டார்களே. பெண் பார்க்கும் படலம் நடந்தாயிற்று, பெண்ணும் மாப்பிள்ளையும் தனியாக சந்தித்து பேசியும் ஆயிற்று. உண்மைதான், திருமணமே வேண்டாம் என்று மறுத்த என் மகன் சிவகாமியை பார்த்த உடனேயே ஒரு நொடியில் அவன் மனதை மாற்றிக்கொண்டு விட்டானே.
எந்த ஆண் பிள்ளையிடமும் பேசாத என் மகள் மாப்பிள்ளையோடு தனியாக நின்று பேசி தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டாளே. போங்கள் அம்மா. உங்கள் திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு பிறகு போய்விடுகிறோம் அம்மா. அதுவரை பொறுத்துக் கொள்ளலாம் இல்லையா? அனைத்தும் ஈசனின் செயல். தான் ஆடுவதன் மூலம் நம்மையெல்லாம் ஆட வைத்துக் கொண்டிருக்கும் நடராஜரே நம் பொருட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன் சன்னதியிலேயே இருவரையும் சந்திக்க வைத்து விட்டார். அதனால் இவர்களின் திருமணத்தை இந்த சன்னதியிலேயே நடத்தி விடுவோம். சிவகாமி, திருமணமே வேண்டாம் என்று மறுத்துக் கொண்டிருந்த நான் உன்னை பார்த்த மறுக்கணமே மனம் செய்து கொள்வதென்றால் இந்த பெண்ணைத்தான் மணக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். ஏன்? என் பாடலை கேட்டு எத்தனையோ பேர் என்னை பாராட்டி புகழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நீயோ என் பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து தன்னையே மறந்து கண்ணீர் வடித்தாயே, அதுதான் காரணம். உங்கள் பாடலில் இருந்த பக்தியின் இனிமையுமே அதற்கு காரணம். அந்த ஈர்ப்பு என்பது எல்லோருக்கும் ஏற்பட்டு விடாது. இறைவன் மீது அந்த அளவிற்கு ஆழ்ந்த பக்தி இருந்தால்தான் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். அந்த அற்புத காட்சியை கண்டவுடனேயே எனக்கு இல்வாழ்க்கை துணைவியாக இவள் அமைந்தால் சிறப்பாக இருக்குமே என்று அப்போதே நான் நீலகண்டத்தை வேண்டிக் கொண்டேன். எனக்கும் அதே நிலைதான் ஏற்பட்டது சுவாமி. தங்களைக் கண்டு தங்கள் பாடலை கேட்டவுடன் எனக்கு கணவராக வரக்கூடியவர் இவராக இருந்தால் நம் வாழ்க்கையில் எள்ளளவும் குறைவின்றி வாழலாமே என்று அப்போதே நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டேன். இறைவன் நம் இருவரின் ஆசையையும் பூர்த்தி செய்து விட்டார். இவ்வளவு ஆழ்ந்த பக்தியில் மூழ்குவது என்றால் சிறுவயது முதலே அதில் உனக்கு ஈடுபாடு இருந்திருக்க வேண்டும். உண்மைதான் சுவாமி. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் எங்கள் கிராமத்தில் உள்ள சிவாலயத்திற்கு நாள் தவறாமல் சென்று வருகிறேன். பிரதோஷ நாட்களில் தில்லை நடராஜர் ஆலயத்தில் பங்கு கொள்வதை எங்கள் குடும்பத்தின் நியதியாகவே கொண்டிருக்கிறோம். ஆலகால நஞ்சை ஈசன் ஒன்று அருள் பாலித்த நாள் அல்லவா அது. அதனால்தான் அந்த நஞ்சை உண்ட கண்டத்தையே பெயராக கொண்டவரை மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றேன். ஆம், அது என்ன பெயர்? சொல் சிவகாமி. நான் சொல்ல மாட்டேன். உன்னை போல்தான் நானும் என் நினைவு தெரிந்த நாள் முதல் சிவபக்தியில் ஈடுபட்டு விட்டேன். திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளியிருக்கும் நடராஜரை தரிசிக்காமல் நான் உணவருந்தியதில்லை. நீலகண்டத்தின் பெயரை உச்சரிக்காமல் மண்ணில் நான் கை வைத்ததும் இல்லை. ஒரு அடியவருக்காவது திருவோடு தராமல் மண்பாண்ட விற்பனையை நான் தொடங்குவதும் இல்லை. திருவோடு தருவதா? ஆம் சிவகாமி. சிவனடியார்களுக்கு ஒவ்வொரு நாளும் திருவோடை தானமாக தர வேண்டும் என்ற விரதத்தை நான் நீண்ட நாட்களாக மேற்கொண்டிருக்கிறேன். இன்று முதல் நீயும் அதில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமி, கணவர் செய்யும் பணிக்கு துணையாக இருப்பதுதானே மனைவியின் கடமை.